இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கான டெக் நியூஸ் நம்ம டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோம். டெக் இன்ஃபோ தமிழ்ல டெய்லி டெக் நியூஸ் பாத்துக்கிறோம். இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். போட் தரப்புல இருந்து 2 வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பிரைஸ் என்ன, அதோட டீடைல்ஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போட் தரப்புல இருந்து போட் எங்கிமா ஆர்ஜின் ஒன்னு, அதுக்கப்புறம் எங்கிமா ரேடின்ட் ஒன்னு, 2 லான்ச் பண்ணிருக்காங்க. 2 வாட்ச்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து சர்க்குலர் டிஸ்பிளேல 1.39 இன்ச் கொண்ட ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து எங்கிமா ரேடின்ட்ட பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1.43 இன்ச் கொண்ட ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 வந்து 600 நிட்ஸ் பிட் பிரைட்னஸ் போகும்போது, அது மட்டும் இல்லாம ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் 100 வாட்ச் பேசஸ் இருக்கும் போது, ரேடின்ட்ட பொறுத்த வரைக்கும் 200 வாட்ச் பேசஸ் இருக்கும் போது, 2 ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கும் போது, மைக்ரோஃபோன் இருக்கும் போது, ஸ்பீக்கர் டெடிகேட்டடா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வந்து டயல் பேட் இருக்க போது, டெடிகேட் டயல் பேட் அது மூலமா நீங்க கால் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ரேடின்ட்ட பொறுத்த வரைக்கும் 7 days பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா அதுலயும் 7 days பேட்டரி லைஃப் கிடைக்கும். இது 2 வந்து ப்ளூடூத் காலிங் மூலமா நீங்க கால் பேசும்போது up to 3 days பேட்டரி லைஃப் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வந்து போத் ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, பிளட் ஆக்சிஜன் லெவல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப கன்ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் IP67 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடின்ட்ட பொறுத்த வரைக்கும் IP68 கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுல வந்திருக்க ஃபீச்சர்ஸ். இதை தவிர்த்து காமன் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, ஃபைன் மைண்ட் போன் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்கு, அது அலாரம் இருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சீங்களா? போட் எங்கேயுமே ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து 2000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. எங்கேயுமே ரேடின்ட்ட பொறுத்த வரைக்கும் 2700 பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன ஃபீச்சர் வாட்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த 2000 ரேஞ்சில வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய ஃபீச்சர்ஸ் வாட்சஸ் இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபயர்பால் தரப்புல இருந்து சூப்பர் நோவான்ற வாட்ச் இருக்கு. அது வந்து 1500 பிரைஸ்ல இருக்கு. இந்த மாதிரியான காம்படிட்டிவ் இருக்கும்போது போட் தரப்புல இருந்து இந்த மாதிரி வாட்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஜிகாபைட் தரப்புல இருந்து 2 ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜிகாபைட்ல இருந்து 2 மதர் போர்டை கொண்டு வந்திருக்காங்க. சீரியஸ் மதர் போர்டு, அதாவது X8070E and X8070 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து AMD Ryzen 9000 சீரிஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஜிகாபைட் வந்து 2 மதர் போர்டு கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்பெஷலா வந்து AI மூலியமா AI ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க இந்த மதர் போர்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சீம்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பர்சனலைஸ்டு கம்பவுண்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சீம்லெஸ் கனெக்டிங் மூலமா கிட்டத்தட்ட வந்து 5.1 ஸ்டோரேஜ் இருக்க போது, USB போர்ட்ஸ் வந்து 4 போர்ட்ஸ் இருக்க போது, Wi-Fi 7 வர போது அப்படின்ற மாதிரி ஜிகாபைட் இப்ப சொல்லியிருக்காங்க. இதுல வந்து USB பொறுத்த வரைக்கும் 4 Type C போர்ட்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது வந்து 40 GPS up to 40 GPS வரைக்கும் ஸ்பீடு இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் கிட்டத்தட்ட 4 போர்ட்லயும் 40 GPS வந்து ஸ்பீடு இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மதர் போர்டை வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு பிரைஸ் காம்படிட்டிவா இருக்குன்றத நம்ம அடுத்த அப்கிரேட்ல தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அப்கிரேட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டியா 8 லேயர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, அது மட்டும் இல்லாம சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுல வந்து ரன்னிங் ஸ்மூத்தா இருக்க போது அப்படின்ற மாதிரி ஜிகாபைட் தரப்புல இருந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் இன்னும் ரிவ்யூ ஆகும்போது நம்ம அடுத்த அப்டேட்ல சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம், சாம்சங்கோட சாப்ட்வேரான One UI ரிலீஸ் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போது, அது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வர போது, எப்ப கிடைக்க போது எல்லா போனுக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்கோட One UI 7ன்றது சாம்சங்கோட OS ஓட அடுத்த வெர்ஷன். அதை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வந்து கிட்டத்தட்ட நம்ம இதை எதிரில் எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, சாம்சங்கோட S25 சீரிஸ் வந்து லான்ச்ல வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ வந்து பீட்டா கிடைச்சிருக்கு. இந்த பீட்டாவை நீங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். பீட்டாவில் சில பக்ஸ் இருக்குன்றதை நீங்க மறந்துடாம நீங்க யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் மெம்பர்ஸ் ஆப்ல வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல சாம்சங் கேலக்சி ஸ்டோர்ல இருந்து நீங்க சைன் இன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து பீட்டா வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க மூலமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். One UI பீட்டா ப்ரோக்ராம்ல நீங்க ஏற்கனவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீட்டா அவைலபிளா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சாம்சங் சப்போர்ட் மூலமா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க வந்து பீட்டாவை யூஸ் பண்ணும்போது சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சில டேட்டா தான் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது, நல்லா கேட்டுங்க. இது பீட்டா வெர்ஷன். இப்போ வந்து பீட்டா வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பீட்டா வெர்ஷன் மூலமாக வந்து சீம்லெஸ் இன்டர்நெட் கேலக்சி AI ஃபீச்சர்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மூலமா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க 1ES 7 பத்தி ஃபீச்சர்ஸ். இதை வந்து கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த போனுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ரோல் அவுட் மூலயமாக சாம்சங் கேலக்ஸி Z6 வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23 லைன் அப் வரப்போது, கேலக்ஸி 23 ஒரு லைன் அப் வரப்போது, 24க்கும் வரப்போது. அது 24க்கு வந்து இந்த இயர் எண்ட்ல வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா வந்து 1ES 7 ஸ்டேபிள் வெர்ஷனோட கேலக்ஸி 25 வரப்போது, S25 வரப்போது அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஏசர் தரப்புல இருந்து ஏசரோட ஒரு லேப்டாப் ஒண்ணு இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் என்னன்னா, ஏசர் கிரியேட்டர் ஹீரியஸ் அப்படின்ற நியோ 14 ஒரு ப்ராசஸ் வச்சு ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்திருக்காங்க. கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுங்களா. ஹீரியோ கிரியேட்டர் ஹீரியோ நியோ 14 ஸ்பெசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1.9 kg இருக்க போது. அது மட்டும் இல்லாம இது வந்து 1.5 inch IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 100% RGB சப்போர்ட்டோட வரப்போது. கீபோர்டு தான் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டெலோட Core Ultra 7ஓட 155 Hz ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லேப்டாப் பொறுத்த வரைக்கும் 16GB LPDDR RX 5 RAM வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வரப்போது. Gen 4 SSD மூலமா நீங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Windows 11 ஹோமோட வரப்போது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். Wi-Fi 3 வரப்போது, அதுக்கப்புறம் ப்ளூடூத்தோட வரப்போது, அதுக்கப்புறம் வந்து ஆடியோவுக்காக DTS அல்ட்ரா ஆடியோ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. பேட்டரி சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 76 வாட்ஸ் பேட்டரி சார்ஜர் இருக்கும் போது இதுல வந்து 230 வாட்ஸ் அடாப்டர் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. RGB கீபோர்டு கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1,40,000 இதோட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து ஏசர் ஆன்லைன் ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஐ பவர் கொண்ட லேப்டாப்ன்றதுனால இதுல வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, கலர் OS 15 அண்ட் ஆப்ஷன் OS 15ஓட லுக் வந்து இப்போ வந்து சர்ஃபேஸ் வந்து ஆன்லைன்ல வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, சிலர் iOS போல பார்த்த போலவே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலர் OS அண்ட் ஆப்ஷன் OS 15ஓட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைனமிக் ஹைலைட் வரப்போதா அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கிளவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பேரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் வந்து iOS காப்பி பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இது சைனாவில் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அட்வான்ஸ் பிளர் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அனிமேஷன் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இது சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அது ரீடிசைன் பண்ண கண்ட்ரோல் சென்டர் இருக்க போது கலர் OS 15 அண்ட் ஆக்டிவேட் 15ல வரப்போது. அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல் சென்டர் வந்து எப்படி இருக்க போதுங்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இப்போ வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரிக்ட் மோட், கிளாசிக் மோட்ல என்ன இருக்க போது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் சென்டர் எப்படி இருக்க போதுங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கண்ட்ரோல் சென்டரை பத்தி தான் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீன் டிரான்சிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம டிஃபரெண்டா வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, லாவோட அக்னி 3 வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே, பேக்ல வந்து கேமராக்கு பதிலாக ஒரு செகண்ட் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சா 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் டிஸ்பிளேல வந்து 1.5K கொண்ட ரெசல்யூஷன் கொண்ட ஆம்லோட் டிஸ்பிளே, பிரைவேட் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1.74 இன்ச் கொண்ட செகண்ட் டிஸ்பிளே, ஆம்லோட் செகண்ட் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. இதுல வந்து MediaTek Dimensity 7300 ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்னென்ன கேமரா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இதுல வந்து iPhone 16 சீரீஸ்ல கொண்டு வந்த போலவே இதுல வந்து டெடிகேட் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னென்ன இருக்குன்றது தெரியுங்களா. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து 8GB ரேம் வந்து 256GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரப்போதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, 50MP பிரைமரி கேமரா, OIS அண்ட் EIS இருக்கும்போது 8MP டெலிபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x ஆக்டிவேட் ஜூமோட வரப்போது. அதுக்கப்புறம் EIS வரப்போது. அதுல வந்து 8MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 14 வரப்போது. இதுல வந்து 15, 16, 17 சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும்போது செக்யூரிட்டி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 4 years செக்யூரிட்டி அப்டேட் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8GB 128GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 20,000 21,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 8GB 128GB வந்து வித் சார்ஜரோட 23,000 பிரைஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 8GB 2 வேரியண்ட் சார்ஜரோட 24,000 நீங்க 24,999 அரௌண்ட் 25,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சார்ஜரோட வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைஸும், சார்ஜர் இல்லாமையும் ஒரு பிரைஸும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சார்ஜர் இல்லாம நீங்க வந்து 20,999 வாங்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 66 வாட் சார்ஜரோட பிரைஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 23,000 பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இதுல வந்து ஆக்ஷன் பட்டன் வரப்போகுதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல டெடிகேட்டா கேமராவுக்கான டெடிகேட் பட்டன்ஸ் ஒன்று வரப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் நீங்க சாம்சங் கேலக்ஸி S10 அண்ட் நோட் 10ஓட ஓல்டர் கேலக்ஸி மாடல்ஸ்க்கு வந்து இப்போ வந்து சில வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமாக என்ன கிடைச்சிருக்கு செஞ்சிருக்கலாம், சில சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமாக என்ன நடந்துருக்கு செஞ்சிருக்கலாம். சாம்சங் கேலக்சியோட ஓல்டர் மாடலான S10 அண்ட் S10 நோட் S10 பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, S10 அண்ட் நோட் 10 பொறுத்த வரைக்கும் போன் அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு, பூட் லோப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதால சில ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரெட்டிட்ல வந்து சில யூசர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து S10e இது வந்து எப்படி என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்சியோட S10 சீரீஸ்க்கும் அதுக்கப்புறம் நோட் சீரீஸ்க்கும் வந்து USA அண்ட் சவுத் கொரியா, அதுக்கப்புறம் பெல்ஜியம், பிரான்ஸ், USA, ஆஸ்திரேலியா இதுக்கெல்லாம் வந்து லான்ச் பண்ணும்போது இதுல வந்து சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து வர வேண்டியது சில பக்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சில கேலக்சி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் சில பக்ஸ் மூலியமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரெட்டிட்ல போய் நிறைய சாம்சங் யூசர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இது குளோபலி லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தோடனே உடனே லான்ச் அப்டேட் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தா அப்டேட் பண்ணுன்றதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் யூடியூப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வரப்போது. யூடியூப் தரப்புல இருந்து வந்து ஷார்ட்ஸ்க்கான அப்டேட் வந்திருக்கு. இது என்ன ஷார்ட்ஸ்க்கான அப்டேட் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸோட டியூரேஷன் லென்த் பண்ண போறாங்க. ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸோட பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போலவே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கிட்டத்தட்ட டியூரேஷன் வந்து அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. அதே போல யூடியூப் தரப்புல இருந்து இப்ப நீங்க ஷார்ட்ஸ் வந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா நீங்க வீடியோஸ் வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குறதுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெற்றிக்கிறது இந்த வந்து 9:16 ரேஷியோ நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒரு வீடியோ இனிமேல் நீங்க வந்து கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க வீடியோ அப்லோட் பண்ற ஒவ்வொரு யூசரும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதனால வந்து பாக்குற கன்சியூமருக்கும் வந்து நீங்க 3 நிமிஷம் வந்து வீடியோ நீங்க பாத்துக்கலாம் ஷார்ட்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து அடுத்த ஒரு மாதங்கள்ல வந்துடும். அடுத்த நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, UNIX அப்படி UX ஒரு 50,000 mAh கொண்ட ஒரு பிக்கர் ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நேம் என்னன்னு யூனிக்ஸ் UX 1539ஓட 50,000 சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. பவர் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவர் பேங்க்ல என்ன இருக்குன்னு இருக்கீங்கன்னா, 22.5ஓட PD சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டிங் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. USB-A அவுட்புட் 2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது LED லைட்டோட வரப்போது, இது எஸ்எஸோட லைட் ஃபீச்சர்ஸோட வரப்போது, டிஸ்பிளே டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்க போது, என்ன பேட்டரி பேக்கப் இருக்க போது, என்ன பவர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 1 இயர் வாரண்டியோட வரப்போது. இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, 3,500 இதை பிரைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து அவங்களோட யூனிக்ஸ் இந்தியா வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12 months வாரண்டி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கூகுள் தரப்புல கூகுள் வந்து லென்ஸ் மூலமாக நிறைய வந்து AI ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. கூகுள் லென்ஸ் மூலமாக வாய்ஸ் அண்ட் வீடியோ வந்து சர்ச் கேப்பபிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமினி பவரிங் சர்ச் மூலமாக வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுள் சர்ச் லென்ஸ் மூலியமாக நம்ம வந்து இப்போ வந்து இமேஜ்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து வீடியோ நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் மூலயமாக நிறைய லோட் அவுட் ஆகிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து கூகுள் லென்ஸ் ஆன் பண்ணிட்டு கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து லாங் பிரஸ் பண்ண மூலமாக வீடியோ கிடைச்சிடும். அந்த வீடியோவை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் கூகுள் லென்ஸ்ல நீங்க போட்டு நீங்க அப்ப சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலயமா நீங்க இப்ப சில ப்ராடக்ட் வந்து என்ன பேரு, என்ன ப்ராடக்ட் எப்படி பை பண்றது தெரியாம இருந்தீங்கன்னா, நீங்க அதை வந்து வீடியோ எடுக்கிறது மூலயமா போட்டோ கேப்சர் மூலயமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட வந்து இனிமேல் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அவைலபிளா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குளோபலி வந்து கூகுள் ஆப் மூலயமா நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த AI ஃபீச்சர் மூலயமா பல ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க.
அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மும்பை இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆப்பிளோட ஸ்டோரை வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ரீட்டைல் ஸ்டோரா 4 இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன இடத்துல சொல்லிருக்காங்க, கிட்ட ஆப்பிள் ஸ்டோர் நிறைய இடத்துல இருக்கு. அந்த ஆப்பிளோட ஸ்டோரை வந்து இப்போ வந்து புதுசா ஒரு 4 இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. பெங்களூர், புனே, டெல்லி, NCRல, அதுக்கப்புறம் மும்பைல கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து ஆப்பிள் வந்து அது மட்டும் இல்லாம ஆப்பிளோட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாம ஆப்பிளோட 16 லைனை வந்து இந்தியாவிலேயே வந்து ஆப்பிள் வந்து உற்பத்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 2-3 வருஷத்துல வந்து இந்தியாவில வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட் வந்து மேனுபேக்சரிங் வந்து 25% வந்து வேர்ல்டு வைடா கம்பேர் பண்ணும்போது 25% வந்து இந்தியாவில இருந்து வெளில போக போதா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில இதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. இதுல வந்து 4 சிட்டிஸ்ல வந்து நியூ ஆப்பிள் ஸ்டோரும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பிளாட்ஃபார்மோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட ரேங்க்ல வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து இந்த ரேங்க் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரேங்கிங், பிரைவசி ரேங்கிங்ல எது நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ரெடிட் இருக்கு, 2வது இடத்துல ஸ்னாப்சாட் இருக்கு, 3வது இடத்துல பின்ட்ரெஸ்ட் இருக்கு, 4வது இடத்துல டிஸ்கார்ட் இருக்கு, 5வது இடத்துல குவாரா இருக்கு, 6வது இடத்துல டெலிகிராம் இருக்கு, 7வது இடத்துல ட்விட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் 8வது இடத்துல வாட்ஸ்அப் இருக்கு, 9வது இடத்துல யூடியூப் இருக்கு, 10வது இடத்துல டிக்டாக் இருக்கு, அதுக்கப்புறம் 11வது இடத்துல ட்விட்டர் இருக்கு, 12வது இடத்துல இன்ஸ்டாகிராம் இருக்கு, 13வது இடத்துல லிங்க்டின் இருக்கு, 14வது இடத்துல ஃபேஸ்புக் மெசஞ்சர் இருக்கு, 15வது இடத்துல ஃபேஸ்புக் இருக்கு. இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து இந்தியாவில வேர்ல்டு வைடா வந்து பிரைவசி, கஸ்டமரோட பிரைவசி, சோசியல் மீடியா ஆப் யூஸ் பண்றவங்களோட பிரைவசி கொடுத்திருக்காங்க. டேட்டா கலெக்ஷன் எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க, யூசருக்கு எவ்வளவு கண்ட்ரோல் மூலமா கொடுத்திருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு இருக்கு, அது மட்டும் இல்லாம யூசருக்கு ஃப்ரண்ட் லைன் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் ரேங்க் பண்ணி இப்போ வந்திருக்கு. இதோட சார்ட்டை வந்து நான் போடுறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்ததா நம்மளுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா அதோட ரேங்கிங் வந்திருக்கு. என்ன ரேங்கிங், பிரைவசி ரேங்கிங் படுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பிரைவசிங்ல இன்னொரு விஷயம் டேட்டா கலெக்ஷன், நம்மள்ட்ட இருந்து என்னென்ன டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அதை ரிட்டேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்டிங் வந்து பிரைவசிக்கு என்னென்ன பண்றாங்க, அது மட்டும் இல்லாம டேட்டாவை அவங்க நம்மள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்றதுல எது ரேங்கிங்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட ரேங்கிங் என்னன்றது ஃபர்ஸ்ட் இடத்துல டெலிகிராம் தான் இருக்கு. டெலிகிராம் தான் வந்து எந்தவித டேட்டாவும் நம்மள்ட்ட வந்து ஸ்டோர் பண்றத வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து எடுக்கிற டேட்டா வந்து ஸ்டோர் பண்றது கிடையாது அப்படின்றது இப்ப நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல வாட்ஸ்அப் இருக்கு, 3வது இடத்துல ரெடிட் இருக்கு, 4வது இடத்துல குவாரா இருக்கு, 5வது இடத்துல ட்விட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்னாப்சாட் இருக்கு. ஸ்னாப்சாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஏன் இந்த இடத்துல ஸ்னாப்சாட் வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்னாப்சாட்ல நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புற மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். அதனால வந்து இந்த ஃபீச்சர்ஸ் மூலமா ஸ்னாப்சாட் இங்க டேட்டா கலெக்ஷன் ரிட்டேஷன்ல வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் டிக்டாக் இருக்கு, அதுக்கப்புறம் லிங்க்டின் இருக்கு ஃபைனலா, அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் மெசஞ்சர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நம்மளோட டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்றாங்க. இந்த சார்ட்டையும் பாக்குறாங்க. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இன்னைக்கான நியூஸ்ல நீங்க வந்து என்னென்ன விஷயம்ன்றது தெரிஞ்சிருப்பீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை பத்தி டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான விளக்கத்தையும் நம்ம போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.